கொச்சையா பேசணும்னு நினைக்கிறாங்களா? அது அநாகரிகம். நீங்க மட்டும் நான் எப்படி பரப்புரை எனக்கும் பேச தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு புதிய கட்சி தலைவர் பொதுமக்கள் மாதிரி இல்லாத மாதிரி பேசலாம். மேடைகளில் நாகரீகமா பேசுவது என்பது நல்ல முறை. உங்களுக்கெல்லாம் காசு தான் முக்கியம், ஆனா எனக்கு இந்த பொதுமக்களோட மாசு தான் முக்கியம் அப்படின்றாரு. இதுக்கு நான் என்ன சொல்றேன், பொதுமக்களுடைய மாற்றமாக்கி கட்சி ஆரம்பிச்சு கட்சி நிறைய உதவி செஞ்சு மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. பொதுமக்கள் நிறைய நன்மை செஞ்சிருக்காங்க. வெறும் கூட்டத்தை மட்டும் மாசு மட்டும் காட்டி என்ன அதே போல தமிழகத்தில் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க விமர்சனங்கள் அதிகமா வைக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து ஒரு தலைவரா கட்டமைவே இல்ல. அவர் வந்து விமர்சனங்கள் தான், அவர் எதிர்ப்பு விமர்சனங்கள் தான் அதிகமா இருக்கு. அவர் மேல அவர் எழுதி கொடுத்துதான் ரொம்ப சத்தமா டயலாக் மாதிரி படிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வலைதளங்கள்ல பொதுவான மக்கள் தான் சொல்லிட்டு வராங்க. நீங்க உங்களோட பார்வையில அவர் எப்படி பாக்குறீங்க? அவரை வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில அவரோட இதெல்லாம் எடுபடுமா? அதாவது பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரவட்டிட்டே இருக்காங்க திமுக. எப்பொழுதுமே இந்த போயப்பல்ஸ் தத்துவம் ஒன்று, ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னியா இருக்கு, அது உண்மையாயிரும். இந்த போயப்பல்ஸ் தத்துவத்தை கடைபிடிக்கிறது திமுகவுடைய வாடி. அவங்க பி டீம் எங்களை பார்த்து. ஆனா மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில் சேரும்போது மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து சந்தித்து பேசிவிட்டு தான் அவர் அனுப்பியிருக்கார். அப்ப திமுகவுடைய பி டீமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பி டீமான்னு மக்கள் தான் முடிவு செய்யணும். நீங்களும்